செய்யவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாதம் என்றாலே அடைமழை வரும். ஆமாம், அந்த அடைமழை வருகின்ற ஐப்பசி மாதம் தான். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகிறது அப்படின்னு பார்க்குறோம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? குரு பகவான் உச்சம், சுக்கிர பகவான் ஆட்சி, செவ்வாய் பகவான் ஆட்சி, ஒரு ஊரே ஆட்சி. பார்த்தீங்கன்னா பிரதானமான ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க. குரு, சுக்கிரன், செவ்வாய் போன்றவர்கள்லாம் சனி வேறு மங்கள சனியாக மாற போகிறாரு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தாங்கி கொண்டு இந்த ஐப்பசி மாதம் பிறக்கிறது. இந்த ஐப்பசியில் சும்மா இருந்தால் கூட அவங்களுக்கு நல்லது நடக்கும். என்ன வேணால் வேலை செஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் நீங்கள் டாப்பர் ஆகக்கூடிய சகல விதமான அம்சங்களும் இந்த ஐப்பசி மாதத்தில் இருக்கிறது. அதனால் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் குபேர யோகம் வருகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறது, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு என்னங்க, உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான். இன்றிலிருந்து 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம். அடமழடா அடமழடா. 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா நண்பர்களே? 5ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. சந்திரன் மட்டும்தான் ஒரு ராசியிலே ஒருத்தரை ராஜாவாக்கி அழகு பார்க்கக்கூடியவர் இந்த சந்திரன் மட்டும்தான். சந்திரன் மட்டும்தான் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். நீங்க இருக்கிற ஸ்தானத்திலேயே நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் பண்ண போறீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா வச்சிருப்பார் இந்த குரு பகவான். இந்த சந்திர குரு 5ஆம் இடத்துல குரு சந்திர யோகம். மென்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும். ஒரே டிப்ரெஷன் சார், என்னன்னே தெரியல, வாழ்க்கை எதுக்கு வாழ்றோம்னே தெரியல. உங்களுக்குன்னு இல்லை, இந்த உலகத்துல எல்லாருக்குமே அப்படிதான். பட் கொஞ்சம் உங்களுக்கு ஹெவி டோஸ் அவ்வளோதான். ஏன்னா ராசியில சனி பகவான் உட்காந்து வக்கரம் பெற்று இருக்கான். இவன் வேற உயிரோடு இருப்பீங்களா, உயிரோடு இருக்க மாட்டீங்களா போன்ற பயம், தற்கொலை எண்ணம், டிப்ரெஷனு போன்றதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தான் இந்த ராசியில் இருக்கிற சனி பகவான். அடிக்ஷனுக்குள்ளே யார் யாரெல்லாம் போலையோ நீங்கள்லாம் ஜெயிச்சிட்டிங்க, அவ்வளோதான். இன்றிலிருந்து இனிமேல் ஜென்மத்துக்கும் போக மாட்டீங்க. காரணம் குரு பகவான் உங்கள் உடம்பை பார்க்குறாரு, சனியை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு இந்த அடிக்ஷன் ப்ராப்ளம்லாம் போயிடும். ரொம்ப நாளாக சார் என்னால் இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் விடவே முடியல சார். சாயந்தரம் ஆனால் அது டிங் டாங்னு நாங்கள் போயிடுறேன் சார். அந்த டிங் டாங்லாம் இனிமேல் போக மாட்டீங்க. இனிமேல் குரு பகவான் உங்களை பார்த்துடுறாரு. குடும்பம், குட்டி, குழந்தை இது மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த தப்பான பழக்கத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஃபஸ்ட்டு நல்ல விஷயமே அதுதான். அடுத்து குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அது ஏற்கனவே 5ல் இருக்கிற குரு, அவர் 9 வேற பார்க்கிறார். அடடடா, உங்களுக்கு 5ஆம் பார்வை வேற இருக்கா, உங்களுக்கு 5ஆம் பார்வை அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் அவ்வளோ ஆனந்தமா உங்களுக்கு 9ஆம் இடத்தை அடுத்து 11 பார்க்கிறார். 11ங்கிறது அதிர்ஷ்டம், லாபம். மொத்தத்தில் சூப்பராக இருக்கு பாருங்க. இன்னையிலேருந்து ஒரு நவம்பர் 2nd வீக் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 25 லட்சம் இருந்தால் அது கம்மி. அந்த அளவுக்கு சம்பாதிக்க போறீங்க. ஆனால் 3-8 கூடியவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். 8 என்றால் வழக்கு, போலீஸ் சம்பந்தப்பட்ட கேஸு வழக்கில் போய் மாற்றுவீங்க. அந்த பிரச்சனைகள் வரும். 8 கூடியவன் வந்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது மனைவியாலே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 8 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெறும்போது பழைய கேஸெல்லாம் எந்திரிச்சு வெளியே வரும். அண்ணே உங்களுக்கு மிருகதோஷன்னே, ஆமா நீ அவன் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பழைய கேஸெல்லாம் எந்திரிச்சு வரும். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்றோ புதைத்தவை அவையெல்லாம் எந்திரிச்சு வெளியே வந்து நடமாடும். அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றொன்னா நீங்கள் செட்டில் பண்ணணும் அல்லது என்கவுண்டர் பண்ணணும். ஒன்றொன்னா அவங்க கையில் ஒரு கன் எடுத்து ஒன்றொன்னா என்கவுண்டர் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு கேஸாக அந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. 12ங்கிறது தூக்கத்திலே ஒரு பாம்பு வந்து உட்காந்துருக்கிற மாதிரி. மீனராசிக்காரர்கள் தூங்கினா அது அதிசயம். இந்த மாதிரிலாம் நடக்கும். 5ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி குழந்தை பிறக்கும் போது உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தால் 2வது குழந்தை பிறக்கும். காரணம் குரு பகவான் உச்சம். அவர் ராசிநாதன், அவர் தான் புத்திரகாரகன். அவர் உச்சம் பெறுகிறார், குழந்தை வரப்போகிறது. கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு குழந்தை கன்ஃபார்ம், அவர் நிச்சயம் நடந்தே தீரும். அதே மாதிரி குழந்தை இல்லைன்னா 5 சொத்து வாங்க போறீங்க. வீடு, வாசல், நிலம் இதை வாங்கக்கூடிய ஒரு பார்வை, அதை நோக்கி உங்களுடைய எண்ணம் இதெல்லாம் போயிடும். ஸோ அப்போது சொத்து வாங்க போறீங்க, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம். கடவுள் அருளால் நிரம்ப பெறுங்க. கடவுள் எல்லாத்தையும் உங்களை பத்திரமா வச்சுப்பார் போன்ற விஷயங்கள்லாம். 6 கூடியவன் உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருப்பதால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதே நேரத்தில் 9 கூடிய செவ்வாய் தனகாரகன் 2 கூடியவன், அவன் 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறான். பணம் விளையாடும். ஒரு நாளைக்கு சும்மா விளையாட்டா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரி சும்மா விளையாட்டா செலவு பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து குரு பகவான் தருகின்ற, செவ்வாய் பகவான் தருகின்ற, சனி பகவான் தருகின்ற எல்லா பலன்களும் சேர்த்து சொல்றேன். இந்த வக்கரம் பெற்ற சனி நல்ல சனியா குட்பாயா மாறிடா. ஸோ அந்த வக்கரம் பெற்ற சனி நல்ல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அந்த சனி 3, 7, 10 பார்த்துடுறார். 3, 7, 10 பார்க்கும்போது என்னாச்சு? 7ங்கிறது விவாகஸ்தானம், 10ங்கிறது தொழில் பாவம்.
10ங்கிறது பிரபலத்துவம், வெகு பிரபலத்துவம், உலக புகழ் பெற போறீங்க. உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். உங்கள் நிறுவனம் உலக ஃபேமஸ் ஆகும். இதெல்லாம் நடக்கும். மனைவின்னு ஒரு சாப்டர் இருந்தால் அதை மறந்துடுங்க. ஏன்னா 3 8 குடைவன் ஆட்சி பெறும் பொழுது மனைவியே எதிரியாவாள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 12ல் ராகு இருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அதை நீங்களே போய் செட்டில்மெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைனா அதான் எந்திரிச்சு நடந்து வரும்போது புதுசாக உங்களுக்கு தோணும், ஆமாம் இது பழைய கேஸ் ஆச்சேன்னு. அதனால் அதெல்லாம் நீங்களே ரெக்டிஃபை பண்ணி உங்களை நீங்கள் காபந்து பண்ணி காப்பாற்றிக்கிங்க. இங்கே உங்கள் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக அது அமையும். அதனால் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. மறைமுக எதிரிகள் அதிகமாவார்கள். அந்த மறைமுக எதிரிகள்கிட்ட புன்னகை வரை செல்லுங்கள். அது மனதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவ்வளோதான். உங்களை நீங்களே இரும்பு இருக்கிறது நண்பர்களே, அது எப்பொழுதும் இரும்புதான். ஆனால் அது என்று தண்ணீரோடு உறவு கொண்டதோ அன்று தான் அந்த இரும்புக்கு பிரச்சனை வந்தது. அது ரெஸ்ட் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். அது மாதிரி நீங்கள் யாரு கூட உறவு கொள்ளாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் ரெஸ்ட் ஆகாமல் நல்லா தைரியமாக இருப்பீங்க. எந்த உறவும் வேணாம். உறவே சொல்லு உறவே, என்ன அன்பே, என்ன அன்பே பண்ணுற, ஒரு வேலையும் இல்லை அன்பே, நான் ஷூட்டிங்னா பிஸியாக இருக்கேன் அன்பேன்ட்டு விட்டுருங்க, வேலையை பாருங்கள். அதனால் எந்த அன்பு வேணாம், எந்த உறவும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். இருக்கிற அன்புக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. புது அன்பு எதுவும் வேலாமல் பார்த்துக்குங்க. அதனால் மீனராசிக்காரர்கள் 12ஆம் இடத்து ராகு இப்படி தான் பிரச்சனை பண்ணுவான். புதுசாக யாராவது ஒரு அன்பை கூட்டு வந்து விட்டுருவான். புரிந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நண்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் மட்டும்தான் மிக முக்கியமான 3 நிகழ்வுகள் நடக்கிறது. அது என்ன முக்கியமான 3 நிகழ்வு? நான் அப்படி கேட்டகரி வைஸாக பிரிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலேருந்தே குரு பகவான் கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றுறார். பாயிண்ட் நம்பர் 1 தான். இந்த 12 கிரகங்கள்லேயே மங்களத்துவம் பொருந்தியவர் இந்த குரு, தேவகுரு பிரகஸ்பதினு பேர். தேவகுரு பிரகஸ்பதி நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். அதனால தான் அவர் குரு. அவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றவர் சகலவிதமான நன்மைகளையும் உலகத்துக்கே செய்யப்படுறார். அடுத்ததாக அதில் உங்களுக்கு செய்கிறதுல பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அவருடைய பாதகங்கள் பணிந்து பக்கத்தில் இருக்கிற குரு கோயில் இருந்தால் போய் பாருங்கள். நவகிரகங்களில் குருவை வழிபட்டாலே போதும். அதே மாதிரி இந்த குரு சந்திரனுடைய வீட்டில் எழுந்தருளி இருப்பதே ஒரு குரு சந்திர யோகம் தான். அதுக்கு அடுத்து குருவனுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இந்த விருச்சிகம் என்பது உங்களுடைய என்ன வீடு? காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. அதை குரு பகவான் பார்ப்பதே ஒரு யோகம் தான். அது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த குரு பகவான் அடுத்து எதை பார்க்கிறாரு? மீனத்தை பார்க்கிறாரு. அந்த மீனத்தை பார்க்கிறதே ஒரு யோகம் தான். ஏன் சொல்லுங்க? அந்த இடத்துல இவர் இருக்காரு, சனி பகவான் இருக்காரு. அதை குரு பார்க்கும் பொழுது மங்களத்தனியா மாறுறாரு. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. காலபுருஷனுக்கே 2ஆம் இடமாகப்பட்ட இது உலகத்துக்கே பணத்தை தரக்கூடிய கடவுளாக சுக்கிர பகவான் இருக்கிறார். காதலுக்கான கடவுளாக சுக்கிர பகவான் இருக்கிறார். இந்த 2 7 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று விட்டார். ஆட்சி பெற்ற சுக்கிரனால் பணவரவு உண்டாக போகிறது. இந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷங்கள் உண்டாகிறது. இந்த 2 7 கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார் உலகத்துக்கே. அதனால உங்களுக்கும் இதுல பெரிய விஷயங்கள். அடுத்ததாக உலகத்துக்கே லேண்டு, வீடு, மாடு, மனை போன்ற வாங்கி தரக்கூடிய மிக முக்கியமான ஆள் யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் குரு பார்வை பெற்று மங்கள செவ்வாயாக மாறி லேண்டு விஷயங்களை அள்ளி தரப்போகிறார். இதெல்லாம் நடக்கின்ற கோல்டன் மந்த்னா அது இந்த ஐப்பசி மாதம் மட்டும்தான். இதை குரு வந்து கடகத்தில் அமர்ந்து செவ்வாயை பார்த்து மகரத்தை பார்த்து குரு ஊரு பார்க்குற எல்லாம் கண்டென்ட்டாகவே போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இவ்வளவு நாள் உச்சமாக இருந்த புத பகவான் இப்போ வந்து இதுக்கு வந்திருக்கார், துலாத்துக்கு வந்திருக்கார். இவ்வளவு நாள் நீச்சமாக இருந்த சூரிய பகவான் நகர்ந்திருக்கார். இது அத்தனையும் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். எந்த வேலையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க. எந்த வேலையை புதுசாக ஜாப் சேஞ்ச் ஓவர் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க. இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில் தீவிரமாக ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் அதிக உயரத்தை அடைய வேண்டுமா? இருக்கின்ற பணியிலே தீவிரமாக வேலை செஞ்சாலே போதும், இன்னும் அதிக உயரத்தை அடைஞ்சிடலாம். புதிதாக ஒன்றை உருவாக்கி அதில் வெற்றி பெற அந்த முயற்சிலாம் வேண்டாம், தப்பு. இருக்கின்ற முயற்சியை இன்னும் அழகுபடுத்துறது தான் சிறப்பான ஒரு செயலாக இருக்கும். ஆக நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, லேத்து மிஷின் ஓட்டுற சார், நீங்கள் நிறைய மிஷின் வாங்கி போடுங்க. அப்போது நீங்கள் இருக்கின்ற வேலையை பிஸியாக பண்ணுங்கள். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரையில். அதே மாதிரி புதிதாக கடன்கள் எதுவும் வாங்காதீங்க. இருக்கின்ற மணி ரொட்டேஷன் பண்ணுங்க போதும். அங்கே ஐப்பசி மாதம் விரல் நிறைய பணம் வரும் மாதம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி ஹோமங்கள் நடக்குதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த ஸ்ரீமடத்தில் வந்து ஒரு ஹோமம் பண்ணி கிட்ட ஜாதகம் பார்த்து சுவாமியை பாருங்க, எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். உண்மையிலும் உண்மை. நேராக வாருங்கள். உங்கள் அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.